ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பலாய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே கமலவிநாயகர் சத் சங்கம் சென்னை ICF மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருநாவுக்கர் சுவாமிகள் அருளி செய்த தேவாரத்தில் 4ஆம் திருமுறையில் 82வது பதிகமாக அருளி செய்யப்பட்டிருக்கிற திருக்கழுமலம் என்கின்ற திருத்தலத்திற்கு அருளி செய்த திருவிருத்தத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அப்பர் சுவாமிகள் தில்லையில் இருக்கிறார். தில்லை பெருமானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். தில்லை வீதிகளிலே உழவாரப்பணி செய்து கொண்டு இருக்கிறார். பெரிய மனமில்லாமல் இனி இங்கே இருந்து விடலாமா என்று எண்ணி அங்கேயே இருக்கிறார் சாமி சிதம்பரத்தில். அப்போ ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். அங்கே சீர்காழியில் அம்மை திருப்பால் அமுதம் உண்டபோதே இவன் எம்மான் எனக் காட்டி திருப்பதிகம் பாடவல்ல ஞானசம்பந்த பெருமான் பிள்ளையாரை பற்றி கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே இவருக்கு அது வரைக்கும் அந்த ஊரை விட்டு போக வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு பிள்ளையாரை பற்றி கேட்ட உடனே அந்த குழந்தைய போய் பார்க்கணுன்ட்டு ஆர்வம் பெருகிடுச்சு. அவர் என்னென்னா 3 வயசில் அது பாடுது, பதிகம் பாடுது. உடனே ஞான குழந்தை, அது சிவம் இல்லையா, போய் தரிசனம் பண்ணணும் சிவத்தை அப்படின்னு நினைக்கிறார். சிவத்தை போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் பிள்ளையாராக பார்க்கல, ஞானசம்பந்தராகவும் பார்க்கல, சிவமாக பார்த்து சிவத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு. எவ்வளோ ஒரு பணிவு பாருங்க. நாம் ஏன் போய் பார்க்கணும்? நாம் பெரிய ஆள், நம்மளை வந்து பார்க்கட்டுமே. இதே ஒரு சிச்சுவேஷன் சித்தாந்தத்துலேயும் நடந்தது. மெய்கண்டார் குழந்தை அருணந்தி சிவம், அவர் கேள்விப்படுகிறார். அருணந்தி சிவம் இது வந்து சிவஞான போதம் முப்பொருள் உண்மையை சொல்லுதுன்ட்டு. அப்படியா, சரி வந்தால் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணலான்னு நினச்சார். வந்தால் ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படி உண்மையில் நினச்சேன். நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைகிட்ட. அது வர மாதிரியே இல்லை. நான் வரவே இல்லையே, என்ன தெரியும், நம்ம சீடர், அவருடைய குழந்தை, நம்ம சொல்லி பிறந்த குழந்தை. என்னென்னோ பார்த்தாரு, வரல, வர மாதிரின்னு தெரியல. சரி நம்ம போய்டுவோண்டு திருவண்ணாமலையில் வந்துட்டார். வந்து ஒரு மடத்தில் தங்கினார். வந்திருக்கிறத கேள்விப்பட்டாவது வருவாங்கன்னு பார்த்தார். இவர் தேடி போனார். அந்த இடத்துல போனால் இவர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். சுற்றி சீடர் பார்த்தாரு. போய் அது ரெண்டும் பாருங்கள் வேறுபாடு. ஆணவத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டவுடனே நீ தான்ட்டார் அவர். இங்கே
இவர் தேடி போகிறாரு யார் அப்பர் சுவாமி. ஆனால் அதுக்கப்புறம் அருணந்தி சிவத்துக்கு வாரி வாரி அருளை வழங்கிட்டார் குரு மெய்கண்டார். என்ன அற்புதமான சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் பண்ணாருன்னா அது மெய்கண்டாருடைய குரு அருள் தான். உச்சி மேலே வச்சு போற்றினார் அருணந்தி சிவம். அது மாதிரி ஒரு தொடர்பு. இங்கே இவருக்கு அவரை பற்றி கேட்ட உடனே ஓடி போய் சிவத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணணும்ன்ட்டு தோணிச்சு. உடனே என்ன செய்தார், சீர்காழியை விட்டு இது சிதம்பரத்தை விட்டு கிளம்பினார். விடை பெற்று கொண்டு கிளம்பினார். கிளம்பினவர் தொழுதுகிட்டே வராராம். பாருங்கள், தொழுதுகிட்டே வர்றார். இன்னும் பார்க்கல அவரை, இன்னும் ஊரே வரல, நினச்சி தொழுதுகிட்டே வர்றார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொடர்குழாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய படிந்தவர் தம் கரங்கள் பற்றி எடுத்திரஞ்சி அழுது அடைத்து கொண்டவர் அப்பரே என்ன அவரும் அடியானேன் என்றார். சேக்கிடார் அப்படியே உள்ளே உருகி பாடுறார் அந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்த. தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு, அணைந்து தொழல, தொழுது அணைந்தார். தொண்டர்குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்து கரங்கள் பற்றி. அப்படி போய் பார்க்க வேண்டும் என்று கருதி தில்லையிலிருந்து சீர்காழிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணால் இவர் அவரை வர இருக்க அவர் வர்றார். அவருடைய அப்பருடைய தான் போய் பார்க்கணும் வராருன்னு தெரிஞ்சு அவர் வந்துட்டார் இதுக்குள்ள. அப்போ அப்பர் சுவாமிகளை பார்த்து வணங்கி ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவி வாங்க சீர்காழி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆட்சின்னு போகிறார். அங்கே கோயிலுக்குள்ளே போனோன்னே அப்பரே தங்கள் தம்பிரானாரை பாடுமின் என்றார். உங்கள் சாமியை பாடுங்க, உங்கள் சாமியை யார சமுதர் உங்கள் சாமியை பாடுங்க அப்படின்னாரு. எப்படி பாருங்களேன், அந்த காலத்தில் ஞானவான்கள் அப்படின்னா ஞானவான்கள் தான். அப்போ பாடினார் பதிகம், அந்த பதிகம் தான் இது. அப்போ பாடின பதிகம் அப்பரே நும் இறைவரை பாடுமின் என்றார். உங்கள் கடவுளை பாடுங்க ஐயா அப்படின்னார் கேட்குறதுக்கு. ஏன்னா பாடுவதே ஒரு இன்பம். இதே மாதிரி உயர்ந்தவர்கள் பாடுவதை கேட்பது இன்பம். அப்பர் சுவாமியினுடைய பாடல் அவ்வளோ ஸ்டாண்டர்டு. அதனால் பிள்ளையாருக்கு அவர் பாட்டை கேட்குறது ரொம்ப இஷ்டம். அதனால் அப்பர் சுவாமி நீங்கள் பாடுங்க சாமி, பாடுங்க சாமி, கேட்கணும் அப்படிங்கிறது. உடனே அப்பர் சுவாமி பாடுற திருச்சிற்றம்பலம் பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பதமெல்லாம் நாலஞ்சு புள்ளினம் எத்தின என்பர் நளிர் மதியம். பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் நாலஞ்சு புள்ளிடம் எந்தின என்பர் நளிர் மதியம் கால் கொண்ட
வன்கை சடை விரித்தாடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்தன் ஆழி அகல் இடமே. பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் 4-5 புள்ளினம் எந்தின என்பர். அதாவது உலகம் முழுவதும் அந்திம காலத்திலே ஊழிக்காலத்திலே நீர் சூழ்ந்து உலகம் அந்த ஊழிக்காலத்தில் அழிந்து போகும். நெடிய முகிலேழும் பறந்து வருடிக்கிலோ அப்படின்னு தாய்மானவரும் சொல்லுகிறார். 7 மேகங்கள் பறந்து வர்ஷிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி அந்த காலத்திலே உலகம் முழுவதும் கடலிலே மூழ்கின வெள்ளத்திலே மூழ்கிய அந்த காலத்திலே கடற்கரை தளம்தான் சீர்காழி. இப்போ தான் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, கடல் உள்வாங்கிட்டு கடற்கரை தளம். இந்த கடல் அப்படியே சூழ்ந்துடும். அப்போ இது மிதக்குமா, எல்லாமே மூடிடும். அப்போ இது மிதக்கும், தோணி போல் மிதக்கும். அதனால் இதுக்கு தோணிபுரம் என்று பெயர். அந்த காலகட்டத்தில் அந்த ஞானத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு 20 தேவர்கள் பறவைகளாக இருந்து சிவபெருமானுடைய திருவடிகளை தாங்குவார்கள். புள்ளினம் என்று சொல்லுகிறார். பறவைகள் 4-5 புள்ளினம், 4-5-20 பறவைகள். அப்போ பெருமானுடைய அந்த பாத கமலங்களை அவர்கள் தாங்கி நிற்பறாம். பார்கொண்டு மூடி, இந்த உலகத்தையே மூடி, கடல் கொண்ட ஞான்று, கடலானது அழிக்கின்ற காலத்தில் நின் பாதமெல்லாம் 4-5 புள்ளினம் எந்தின என்பர். இது புராணத்திலேயும் இருக்குது, பழமையாகவும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் இப்பொழுது நமக்கு கிடைக்கின்றன. நளிர் மதியம் கால் கொண்ட வன்கை சடை விரித்தாடும் கழுமலவர்க்கு, குளிர்ந்த பிறையையும் வேகம் கொண்ட கங்கையையும் கொண்டிருக்கக்கூடிய சடையை விரித்து ஆடுகின்ற கழுமலவர், கழுமலத்தையே தன்னுடைய ஊராக கொண்டவர்க்கு ஆளன்றி ஆட்படுவதன்றி, அவருக்கு ஆட்படுவதன்றி மற்றும் உண்டோ, வேறு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்க முடியுமா? தன் ஆடி குளிர்ந்த அழகிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சிவபெருமானுடைய திருவடிக்கு ஆளாவதன்றி, அதுவும் கழுமலவர்க்கு ஆளாவதன்றி, கழுமலவருக்கு அடிமையாவதன்றி வேறு உண்டா? அடிமையாகிறத தவிர்த்து வேறு என்ன செய்ய முடியும்? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அடிமையாகிட்டால் வம்பே இல்லை. பாருங்கள், தலைவனாக இருந்தால் எல்லா வேலையும் உண்டு, அடிமையாக இருந்தால் வம்பே இல்லை. என்ன வேணால் செஞ்சுங்க, நான் நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சுட்டு பேசாமல் இருப்பேன், அவ்வளோதான். என்ன வேலை சொல்கிறீங்களோ அதை செய்வேன். ரைட்டா தப்பா, சரியா, முடிக்கணுமா முடியாது, அதெல்லாம் தெரியாது, செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கொடுத்தா செய்வேன். அழகாக இருக்கா அழகாக இல்லையா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கவலை இல்லை. கொடுப்பீங்க, செய்வேன், சின்சியராக செய்வேன். இப்போ அடிமையாக இருக்கிறது எவ்வளோ சௌரியம் பாருங்கள். ஆளன்றி மற்றும் உண்டோ, வேறு ஏதாவது உண்டா? சிறப்பானது சிவபெருமானுக்கு அடிமையாதல். நம்ம தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இழுத்து போட்டுக்கிட்டு, இல்லாததெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அடிமை நீ சொன்ன சும்மா இருக்க மாட்டேன். நான் அடிமைன்னா சும்மா உட்காந்து படுத்துக்கிட்டே இருப்பேன், தூங்கிக்கிட்டே இருப்பேன்லாம் கிடையாது. ஐ டூ மை டியூட்டி. நீ என்ன சொல்கிறியோ அதெல்லாம் செய்வேன். ஆனால் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீ கொடுத்த பணிகளை நான் செய்வேன் என்று நாம் இருக்கிறது இருக்குது பாருங்கள். ஆளன்றி மற்றும் வேறு என்ன இருக்குது? இந்த உலகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வேறு என்ன இருக்குது?
அதாவது சிறந்த பூசைகளை செய்யலாமா, யோகத்தை செய்யலாமா, ஞானத்தை செய்யலாமா, என்ன செய்யலாம்? ஆளாகுதல், ஆளாகி அடிமைப்படுதல், ஆட்படுதல், இதைத்தான் அவர் சொல்லுவார். அப்புறம் அதுதானே அந்த துறையில் நின்னார், தாசமார்க்கம் தானே. அதனால் அப்போ சாமி சொல்கிறார், கழுமலர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ. நான் என்றைக்கோ அவருக்கு ஆட்பட்டேன். ஆரூரானுக்கே நான் நன்றே ஆட்பட்டேன்னாரு திருப்புகலூரில் இருக்க போது. அதுபோல் அது தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஆளன்றி மற்றும் உண்டோ. எதுக்கு? கழுமலர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ. அந்தன் ஆழி அகலிடமே. இந்த பெரிய பரந்த பூமியில் வேறு எதுவும் நம்ம செய்ய முடியாது. வேறு எதை செஞ்சாலும் வினைகள் தொற்றி பிறப்பு. ஆளாகிட்டோம்னா பரவாயில்ல. அதனால தான் தாய்மானவர்னு சொல்லுகிறார், அன்பர்க்கு ஆளாகி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே அப்படிங்கிற ஆளாகி விடுதல் அதை சொல்லுகிறார். கடையார் கொடி நெடுமாடங்கள் எங்கும் கலந்திலங்க உடையான் உடைதலை மாலையும் சூடி உகந்தருளி விடைதான் உடைய அவ்வேதியன் வாழும் கழுமலத்துள் அடைவார் வினைகள் அவையல்க நாள்தொறும் ஆடுவரே. கடையார் கொடிநடு மாடங்கள் எங்கும் கலந்து இலங்க உடையான் உடைதலை மாலையும் சூடி உகந்து அருளி விடைதான் உடைய வேதியன். இந்த கழுமலத்துக்கு மேலே சொல்லியிருக்கார், கடையார் கொடி நெடு மாடங்கள் எங்கும் கலந்திலங்க கழுமலத்துள். அந்த கழுமலம் கலந்து இலங்கிறது மட்டுமல்ல, வேதியன் வாழும் கழுமலம், வேதியன் வாழும் கழுமலம், உடையான் கழுமலம், உடைதலை மாலையும் சூடி உகந்தருளி விடைதான் உடையவன் கழுமலம். அந்த கழுமலம் என்ன? கடையார் கொடி நெடுமாடங்கள் எங்கும் கலந்து இலங்கும் கழுமலம். கொடிகள் கட்டப்பெற்ற மாடங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய வீடுகள் நெருங்கி இருக்கக்கூடிய திருக்கழுமலம். மாட வீடுகள் கொஞ்சம் உயர்ந்து கட்டப்பட்ட வீடுகளுக்கு மாட வீடு பேர். குடிசை மாதிரி வரும் ஓடு இருந்து ஒரு நிலையிலே நிற்கிறது. ஒரு நிலையில் இருந்தால் இது 2 நிலை 3 நிலை இருந்தால் மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட வீடுகள் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்து ஒரு கூரையை போட்டிருந்தால் அது மாடம்னு பேர் இல்லை, அது இல்லம். இது மாடங்கள் ஓங்கிய கொடிகள். ஒவ்வொரு வீட்லேயும் கொடி கட்டி இருக்கும். அந்த காலத்தில் வீட்டில் கொடி கட்டியிருக்கும். வெள்ளை கொடி, மஞ்சள் கொடி. அந்த வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிகுறி அந்த வீட்டுக்கு ஏன்னா யார் வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் கெஸ்ட்டாக போகலாங்க. அங்கே போனாங்கன்னா சாப்பாடு போடுவோம். இப்போ அந்த வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுக்கு அடையாளம் அதுக்குரிய கொடியை ஏற்றிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு அன்னக்கொடி ஏற்றுவாங்க. அப்போ யார் வேணால் போகலாம், அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்கும் போடுவாங்க. இப்படி அப்படிலாம் இருந்தது தான் தமிழகம். அப்படிப்பட்ட அந்த கழுமலத்துள் இருக்கிறவன் வேதியன் வாழும் கழுமலம். வேதியன் என்று சொன்னால் இரும்பை பொன்னாக்குகின்ற வேதியன். வேதித்தல்னா மாற்றுதல்னு அர்த்தம். இரும்பை பொன்னாக்குவது. இரும்பு போல இருக்கக்கூடிய ஆன்மாவை பொன் போல மாற்றுகிறான். அவன் உடையான், எல்லா உயிர்களையும் உடைமையாக உடையவன். அவன் உடைதலை மாலையும் சூடி உகந்து அருளி விடைதான் உடையான். கையிலே கபாலம் ஏந்தி இருக்கிறவன், தலையிலே சிரமாலை சூடி இருக்கிறவன். கையிலேயும் தலை இருக்கிறது,
சிரசிலேயும் தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே சுந்தரர் கேட்கிறார். உகந்து அருளி விடைதான் உடைய வைதியன் அவன் வாழும் கழுமலத்துள் அடியார்கள் சென்று அடைகின்றார்கள். அடைந்த அவர்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரே மகிழ்ச்சியாக நாள்தோறும் ஆடுவரேனர். ஆடுகிறார்களாம், பாடுகிறார்களாம், குஷியாக இருக்கிறாங்களாம். என்னென்ன இந்த வினைகளெல்லாம் 5 ஓடிடுச்சிட்டு. வினைகள் அவை எழுக, எழுகண்டா 5 விலக. யார் ஒருவர் கழுமலத்தை நெருங்கி பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்குடைய வினைகளெல்லாம் 5 விலகிற்றான். அதனால் அவர்கள் ஆடுகின்றார்களாம், மகிழ்ச்சி கூத்தாடுகின்றார்கள். அப்போ கழுமல பெருமானை, பிரம்மபுர ஈஸ்வரனை பார்த்தவர்கள், தரிசித்தவர்கள், வழிபாடு செய்தவர்கள், தொத்திரம் செய்தவர்கள், இவர்கள் வினைகள் இவர்களை நெருங்காமல் விலகி போகும். அதனால் அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து ஆடுகின்றார்கள். ஆடுவரேனர். திரை வாய் பெருங்கடல் முத்தங்குளிப்ப முகந்து கொண்டு நுரைவாய் நுழைச்சி அருவோடி கழுமலத்துள் அழுந்து விரைவாய் நறுமலர் சூடிய விண்ணவன் தன்னடிக்கே வரையா பரிசிவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. அதான் கடலோடு இருக்கிற தலம்னு சொன்ன மாதிரிங்க. அது நெய்தல் உள்ள மருதமும் இருக்குது. நெய்தலும் மருதலும் மயங்கி இருக்கும். இந்த இதில் கூட வர்ணனையில் கூட 2 மயங்கித்தான் சொல்லுவாங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் 2 இருக்கிறது கழுமலம். இந்த திரைவாய் பெருங்கடல் அலைகளை ஆர்ப்பரித்து அடிக்கின்ற அந்த பெரிய கடல் அந்த அலைகளிலே கொண்டு வந்து முத்தங்களை கொடுக்கிறது. அப்போ கடல் தன்னுடைய கைகளால் ஆகிய அந்த அலைகளால் முத்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. முத்தம் குவிப்ப முத்துக்கள், சிறந்த முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்குது. அங்கே நுழைச்சியர்கள் என்பவர்கள் மீனவ பெண்கள். அந்த மீனவ பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள், அப்படி ஓடி போய் போனால் அந்த அலை வாய் நுரையில் அந்த முத்துக்கள் வந்திருக்கிறது. இந்த நுரையும் முத்தும் ஒரே மாதிரி இருக்கும். எது நுரை எது முத்துன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க. நுரையும் முத்து மாதிரி தான் இருக்கும். நுரை அதுக்கு நடுவில் இந்த முத்தை ரொம்ப கவனமாக பார்த்து சிறப்பாக பார்த்து அள்ளுறாங்க. ஓடி போய் அள்ளு 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 ஓடி போய் அள்ளுறாங்க. முகந்து கொண்டு நுரைவாய் நுழைச்சி அருவோடி கழுமலத்துள் அழுந்து விரைவாய் நறுமலர் சூடிய விண்ணவன் தன்னடிக்கே. அழுந்து விரைவாய்னா ரொம்ப வேகமாக, நறுமலர் சூடிய விண்ணவன் தன்னடிக்கே. இந்த அவ்வளோ தூரத்தை அள்ளிட்டு என்ன பண்ணாங்க, நேராக நகை கடையாற்று போனாங்களா? இல்லை, இந்த முத்துக்களை அள்ளிட்டு போய் நாங்கள் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான் என்று அவனுடைய பொன்னடியிலே இந்த முத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறார்களாம். பாருங்க, அந்த நுழைச்சியருடைய பெருமை, நெய்தல் நிலத்து பெண்களுடைய பெருமை. அதை சொல்கிறார். பொருளாசி இல்லாதவர்கள் அவர்கள். முத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது இல்லையா? நமக்கு வாழ்வியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் இருந்தால் தான் நாம் சௌரியமாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ ஒருத்தர் வேட்டி சட்டை அவ்வளோதான் கட்டுவார், போவார் வருவார். அவருக்கு திடீர்னு 10 லட்சம் ரூபா பரிசு இருக்கிற வாட்சி கிடச்சிதுன்னு வச்சுக்குவோம். எப்படி பொருந்தும்? அவருக்கு ட்ரெஸ்ஸு வேறு மாற்றுறது, அவர் வேட்டி சட்டை கட்டிட்டு ஏதோ ஓட்டிடுறது. அவருக்கு போய் வாட்சி மட்டும் 10 லட்ச ரூபா வாட்சி எங்கேயாவது பொருந்துமா? அது பொருந்தாது. எங்கே அது பொருந்தும்? எல்லா ட்ரெஸ்ஸும் காஸ்ட்லியாக இருந்து இதை வாட்சும் காஸ்ட்லியாக போய் சேர்ந்தால் அது சிறப்பாக இருக்கும்.
அப்போ அது இருக்கிற இடம் எங்கன்னா சிறப்பான இடத்துல போய் இருந்தால் முத்துக்கு சிறப்பு. அதனால் நுழைச்சி என்ன பண்ணுறாங்க, இது நமக்கு என்னது, நம்ம வச்சு என்ன பண்ணுறது, முத்து போட்டு நான் என்ன பண்ணுறது, அதனால் கொண்டு போய் சாமி கொடுக்குறோம். நேரம் கொண்டு போய் முத்துக்களை சாமிக்கு. விண்ணவன் தன் அணிக்கே வரையா பரிசிவை நாள்தோறும் அதை கொண்டு போய் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்கின்றார்களாம். யாருக்கு? கழுமலத்து உள்ளழுந்து விரைவாக நறுமலர் சூடிய அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேன் நிறைந்த விரை வாசனை மிக்க நறுமலர் சூடிய விண்ணவன் தன் அடிக்கே வரையா பரிசு, அளவில்லாத இந்த பரிசை கொண்டு போய் நாள்தரும் கொடுக்கிறார்கள். அதுதான் அந்த திருவடி தான் நந்தமை ஆழ்வனவே. நம்மை ஆளக்கூடிய சிறப்பு மிக்கது ஈஸ்வருடைய அந்த திருவடிகள். நந்தமை ஆழ்வனவே வரையா பரிசு. இந்த பதிகம் முழுக்க திருவடியினுடைய சிறப்பு தான் சொல்கிறார். அந்த திருவடிகள் நந்தமை ஆழ்வனவே. எப்பொழுதும் நம்ம அந்த திருவடி நம்ம சிரசு மேலேயே இருக்கிற மாதிரியே நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிரசில் அந்த திருவடிகள் இரண்டும் பதிந்திருப்பதாக நாம் கொள்ள வேண்டும். அப்படியே இங்கே அப்படிதான் கருத வேண்டும். ஆகையினால அப்படி கருதி கொண்டு அந்த திருவடி அதை தான் சொல்லுகிறார். சேக்கிழார் சொல்லுகிற பொழுது கூட ஒரு பாட்டு அருமையாக சொல்லுவார். தெய்வ சேக்கிழார் ஞானசம்பந்தருடைய பாட்டை சொல்லும்போது கூட, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு. அந்த நமக்கு திருவடி தான் நம்மை ஆள்கிறது. அந்த பாதமலரை தலை கொண்டு அதை வச்சுட்டு நான் புராணம் சொல்கிறேன், என்னோடது இல்லை. அந்த தலை மேலே இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் தான் என்னை நெறிப்படுத்துவார். அதுபோல் அந்த திருவடிகள் நம் தம்மை ஆழ்வனவே. நாம் அதற்கு ஆட்பட்டோம்னு சொன்னார். இப்போ அது நம்மை ஆளுகின்றன என்று சொல்லுகிறார். ரெண்டு ஒரே பொருள். அது நம்மை ஆளுகிறது, நாம் அதற்கு ஆட்பட்டோம். ஆட்பட்டதுக்கு பிறகு அதை ஆளுவதும் செய்யணும் இல்லை. நான் போய் சரணடைஞ்சதுக்கப்புறம் சரணை ஏற்றுக்கணும் இல்லை, அதானே முக்கியம். விபீஷணன் போய் சரணாகதி அடைகிறான், ராமர் ஏற்றுக்கணும் இல்லை. கேட்குறாரு, சரணாகதி வந்திருக்காப்லையே ஏற்றுக்கலாமான்னு கேட்டபோது எல்லோரும் முடியாது கூடாதுங்கிற. ஆஞ்சநேயர் மட்டும் சொன்னார், நல்லவர் ஏற்றுக்கலான்ட்டார். அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கிட்டார் சரணாகதி. அதுபோல் நாம் ஆட்படுகிறோம், அவர் ஆளணும் இல்லை. அவை ஆழ்வனவேன்னார், நம்மை ஆழ்வன என்று குறிப்பிடுகிறார். விரிக்கும் அரும்பதம் வேதங்கள் ஓதும் விழிமிய நூல் உரைக்கில் அரும்பொருள் உள்ளுவர் கேட்கில் உலகம் முற்றும் இருக்கும் பறையொடு பூதங்கள் பாடக் கழுமலவன் நிறுத்தம் பழம்பாடி நிறுத்தம் பழம்படியாடுங்கடல் நம்மை ஆழ்வனவே. கடல் நம்மை ஆழ்வனவே. நிறுத்தம் பழம்படியாடும் கடல் நம்மை ஆழ்வனவே. வேதங்கள் விரிக்கும் அரும்பதம், அவனுடைய திருவடியே வேதங்கள் விரித்து பேசுகின்றன. அரும்பதம் இல்லை, அரிய சொற்களாலே விரித்து பேசுகின்றன. வேதங்களாலே அரிய சொற்களாலே விரித்து பேசப்படுகின்ற பெருமை உடையவன். அது மட்டுமல்ல, மேம்பட்ட நூல்கள், விழுமிய நூல், வேதத்திலிருந்து வந்த மற்ற நூல்கள், அந்த விழுமிய நூல்கள் உரைக்கில் அதுவும் சிறப்பித்து சொல்லப்படுகிறவர்.
உரைக்கில அரும்பொருள், அப்படி சொன்னாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத தன்மையை உடையவன். அரும்பதம் வேதங்கள் ஓதும், விழுமிய நூல் உரைக்கும், ஆயினும் கூட அந்த அரும்பொருள் நம்மால் தியானிப்பதற்கு உரியது. நம்முடைய செவியினாலே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரையே உள்ளுதல் செய்கள் வேண்டும். இந்த உலகம் முழுவதும் அஞ்சும்படியாக பறையடித்து பூதங்கள் பாட நிறுத்தமாடிக்கொண்டிருக்கின்றவன் கழுமலவன். அப்படி ஆடுகின்ற அவனுடைய பழமையான தொன்மையான ஆட்டம், பழம்படி ஆடும் நிறுத்தம் பழம்படி ஆடும் தொன்மை முறையிலே ஆடுவது. இடுகாட்டிலே ஆடுவது ஒரு முறை. கௌரி தாண்டவங்கள் நிறைய இருக்குது. கௌரி தாண்டவம், புயங்கன் கூத்து என்றெல்லாம் இருக்குது. புயங்க கூத்து இந்த மாதிரியான ஆடல்களில் இந்த இடுகாட்டிலே ஆடுவது பழம்படி ஆடுன்றார். தொன்மையான முறையிலே ஆடுகிறார். அங்கே தான் அஞ்சும்படியாக பூதங்கள் பறையை அடிக்கின்ற உலகம் முழுற்றும் இருக்கும்னர். அஞ்சும்படியாக பறைகள் பூதங்கள் அடிக்க அவர் எங்கே அப்படி ஆடுகிறார்? இடுகாட்டில் ஆடுகிறார். நிறுத்தம் ஆடுகிறார். பழம்படி நிறுத்தம் ஆடும் அவன்தான் கழுமலத்திலே விற்றிருக்கிறவன். அவனுடைய கடல் நம்மை ஆழ்வனவே. நாம் நம்முடைய உடல் கூட்டிலே உயிர் இருக்கிற பொழுதே உண்மையை உணர்ந்து அவனை சரணடைந்து விட வேண்டும். டெத்பெட்டில் பண்ணக்கூடாது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பண்ணக்கூடாது, லேட்டாகும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நான் சரணாகதி அடைகிறேன், நான் காப்பாற்று அப்படின்னா அது கொஞ்சம் அதில் அழித்து பிறக்க விட்டா இல்வன்கவி அன்பால் எழுத்து பிழையிற கற்கின்றீர் எரிமுண்டதனை வெடித்து புகையிட பொங்கும் குற்றின கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவியை கற்கின்றதேன்னு கேட்குறாரு அருணகிரிநாதர். அந்த டயத்தில் போய் நம்ம நல்லா இருக்கும் போதே பிடிச்சிடணும், போய் சேர்ந்துடணும் அவரை பிடிச்சிக்கணும். அப்போ நீங்கள் சிந்தை மகிழ சிவபுராணந்தண்ணி முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பெண் யான். அதை விட்டுட்டு உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது பதிகம் பாடுறது, என்ன பதிகம் பாடுறதுலாம் கேட்குறாங்க. நல்லா இருக்கும்போது பாடாமல் இப்போ என்னத்தை பாடுறது? அவங்களுக்காக மற்றவங்க பாடி கட்ட வேண்டியது தான். அதாவது இளமை என்று சொன்னால் உடம்பிலே அந்த இயக்கம் இருக்கிற பொழுதே இயக்கத்திற்கு காரணமானவனை சரணடைந்து விட வேண்டும். அப்பா நீ தான் எல்லாம் அப்படின்னு அடைஞ்சு நிம்மதியாக இருக்கும். எது வந்த போதும் அச்சமில்லாமல் இருக்கும். ஆகவே நிறுத்தம் பழம்படினா பழமையான முறையிலே ஆடும் அந்த கழுமலவன் கடல் நம்மை ஆழ்வன என்று கூறுகிறார். சிந்தித்து எழுமனமே நினையாமுன் கழுமலத்தை பந்தித்தவல் வினை தீர்க்கவல்லானை பசுபதியை சந்தித்த காலம் அறுத்தும் என்றெண்ணி இருந்தவர்க்கு முந்தித் தொழு கடல் நாள்தோறும் நம்மை ஆழ்வனவே. அதனுடைய பெருமையை சொல்லுகிறார். அந்த திருவடியினுடைய பெருமையை ஆளானவர்களுக்கு அந்த திருவடிகள் செய்கின்ற பெருமையை எடுத்து பேசுகிறார். மனமே சிந்தித்து எழு, அந்த திருவடியவே சிந்தித்து அது ஒன்றே சதம் என்று நீ எழு மனமே. எதிலிருந்து எழுது? விழுந்து கிடக்கிறாயே, அதனால் எழுன்னு யாரை பார்த்தீங்க சொல்லுவாங்க? ஏஞ்சி நிற்கிறவனையா? விழுந்திருக்கிறவனை தான் எழுவாங்க. மனம் விழுந்திருக்குது, அதனால் எழு மனமே. எழ முடியல, சிந்தித்து எழு, சிந்தித்தபடியே எழு. இவர் நீ நினையாமுன் கழுமலத்தை நீ நினையாமுன்னா நினைத்த போதே, கழுமலத்தை நீ நினைத்த போதே பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லான்.
உன்னுடைய பழைய வினைகள், பந்தித்த வல்வினைகள், அவற்றை தீர்த்து விடுவான். கழுமலத்தை நீ சிந்தித்து எழு மனமே, சிந்தித்து எழு. நீ பிரபஞ்சத்தையே சிந்தித்து கொண்டு விழுந்து கிடக்கிறாய். நீ கழுமலத்தை நினைத்து எழு மனமே. அப்படி எழுந்தால் பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானவன் பசுபதி. அவனை தரிசித்த காலம், சந்தித்த காலம். அடியார்களெல்லாம் கழுமலத்தில் வணங்குகிற பொழுது என்ன நினைத்து வணங்குகிறார்? இங்கே பெருமானை, பசுபதியை நாம் சந்தித்த காலம், தரிசனம் பண்ண காலத்தில் அறுத்தும் நம்முடைய வினைகளையெல்லாம் அறுத்து விடுவார் என்று எண்ணி எண்ணி இருந்தவர்க்கு முந்தி தொழு கழல். அவர்களெல்லாம் முந்தி வந்து தொழுகின்றார்கள் கழுமலத்தில். பெருமானுடைய திருவடிகளை வணங்கினால் நம்முடைய வினைகள் அரும் என்று தரிசிப்பதற்காக வருகிறார்கள். எனவே மனமே, கழுமலத்தை சிந்தி, பிறகு சந்தி. சிந்தித்து எழு, பிறகு சந்தித்து இரு. ஆகையினாலே சிந்தித்து எழு மனமே, நினையாமுன் கழுமலத்தை சிந்தித்து எழு மனமே, நினையாமுன் பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானை பசுபதியை. கழுமலத்தை சிந்தித்து எழு மனமே. அதனால தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது நம்முடைய பெருமான் கழுமலத்தை 12 பெயர்களையும் பாண்டியருக்கு பாடலாக சொல்லுகிறார். அந்த பெயர்களையே சொல்லுகிறார். அப்படி சொன்னது மருந்தாக இருந்தது. ஞானசம்பந்தர் சொன்னார், அதனால் மருந்தாயிற்று. கழுமலத்தை சிந்தித்து எழுமனமே, நீ நினையாம் உன் பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லான பசுபதி. அப்பசுபதியை சந்தித்த காலம் அறுத்தும் என்று எண்ணி இருந்தவர்க்கு முந்தித் தொழு கழல். கழுமலத்தான் கழல், பசுபதி கழல், பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லான் கழல். நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே, நாள்தோறும் நம்மை ஆழ்வன. ஆகையினால வல்வினையை தீர்க்க வல்லவன் நீ எழு மனமே. கீழே விழுந்து கிடந்தது போதும், எழு மனமே, எழு. சிந்தித்து, கழுமலத்தை சிந்தித்து எழு என்று குறிப்பிடுகின்றார். நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய், அலையும் பெருவள்ளத்தன்று மிதந்த இத்தோணிபுரம், சிலையில் திரிபூரம் என் 3 எரித்தார்தம் கழுமலவர், அலரும் கழலடி நந்தமை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. இந்த சீர்காழிக்கு என்ன பெருமை? கழுமலத்துக்குனார் நிலையும், நிலைத்த தன்மை உடையது. ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு பேர் மாறும். பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம், பூந்தராய், புகலி, வெங்குரு என்றெல்லாம் பெயர்கள் மாறி 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 வரும். ஆனாலும் நிலைத்த புகழுடையது. நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகும் உடைத்தது எது? இந்த தோணிபுரம். இது ஒரு காலத்தில் அலையும் பெருவெள்ளத்து அன்று ஊழிக்காலத்திலே வெள்ளம் சூழ்ந்த பொழுது அன்று மிதந்த இத்தோணிபுரம், சிலையில் திரிபுரம் 3 எரித்தார்தம் கழுமலம், அக்கழுமலத்தைச் சேர்ந்த கழுமலவர் இல்லையா? தஞ்சாவூர்காரரு, திருச்சிராப்பள்ளிக்காரரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தஞ்சாவூர்காரர், தஞ்சாவூரார், திருச்சியார் அப்படின்னு சொல்கிறவர் கழுமலவர். கழுமலமே தன்னுடைய ஊராக உடையவர். அவர் சிலையில் திரிபுரம் 3 எரித்தவர்.
இந்த சிலைன்னா வில்லு, மலையே சிலையாக கொண்டு திரிபுரம் 3 எரித்தவர். திரிபுரம் 3ன்னா இப்போ திரிங்கிறது 3 இல்லை இல்லையா, திரிதல் அது தமிழ் வார்த்தை. 3ன்னு சொல்லப்படாது. இட் இஸ் நாட் 2 3 3 இல்லை, திரிபுரம் திரிந்தபுரம். ஏன் அது தெளிவாக 3ன்ட்டார் பின்னால், திரிபுரம் 3 அப்படின்னு சொல்கிறார். அப்போ திரிங்கிறது நிறைய பேர் திரிபுரம்னு சொன்னால் திரிந்த புறம்னு அர்த்தம் எடுத்துக்காமல் 3 புறம் எடுத்து இல்லை. திரிபுர சுந்தரி, திரிந்த புறங்களை எரித்த சுந்தரி, இல்லை 3 உலகங்களுக்கும் தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திரிபுரம் 3, கீழ் உலகம், பூ உலகம், மேல் உலகம், 3 உலகங்களுக்கும் அரசன் திரிபுர சுந்தரிங்கிறது அதுவும் பொருள். திரிபுரம் 1 எரித்தார்தம் கழுமலவர் அலரும் மலர்ந்த கடலடி, மலர்ந்த கடல், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்னாரு இல்லையா. அலரும் கடல், அலறுதல்னா மலருதல் அர்த்தம். மலர்ந்தது என்ன, அதில் தான் எல்லா பிரபஞ்சமும் மலருகிறது, எல்லாமே அதிலிருந்து மலர்வது தான். அலரும் கடலடி நாள்தோறும் நம் தமை ஆழ்வனவே, நாள்தோறும் நம் தமை ஆழ்வனவே. எவரி பிளஸட் டே we have to surrender to his lotus feet. அவருடைய பொன்னார் திருவடிக்கு நாம் நம்மை. அப்பா காலையில் விழுந்துட்டேன், உன் திருவடிக்கு சாப்பிடலாம். இன்றைக்கி என்னை எப்படி அழைச்சின்னு போறியா வரேன், உன்னையே நினச்சிட்ருப்பேன். நான் என் கடமையை செய்கிறேன், நீ என்ன வேலை கொடுக்குறியோ செய்கிறேன். ஏதாவது ஒரு வேலை வந்து தான் அது நீ கொடுத்த, நான் செய்கிறேன். நீ தான் என்னை ஆள வேண்டும். நந்தமை ஆழ்வனவே. இன்றைக்கி எனக்கு என்ன வேலை வருதோ அது நீ கொடுத்ததுன்னு எடுத்துக்கிறேன். அலரும் கடலடி நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. முற்றி கிடந்து முன்னீரில் மிதந்து உடன் வைத்தமர சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது. சூழ் அரவம் தெற்றி கிடந்து வெங்கொன்றளந்துன்றி வெண்திங்கள் சூடும் கற்றைச் சடை முடியார்க்கீடமாய கழுமலமே. இந்த கழுமலங்கிறது முற்றி கிடந்து முன்னீரில் மிதந்து, இந்த பெருமான் முற்றி கிடந்துன்னார். முற்றி கிடந்துன்னா எல்லாம் முழுமை, எல்லா நலன்களும் முற்றி கிடக்கிறது. முன்னீரில் மிதந்து, அன்னைக்கு ஊழிக்காலத்திலே கடலிலே வெள்ளத்திலே மிதந்து உடன் மொய்த்து அமரர். அதில் பாருங்க, அந்த வரம் வேண்டி பெற்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சிவத்தை நீங்காமல் இதுதான் சாக்கென்று 20 பேர் 20 புள்ளினம் என்றுவார்கள், வந்து மொய்த்து விடுவார்கள். அந்த திருவடியை மொய்த்து நிற்பார்கள். சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது எது, கழுமலம். எவ்வளோ பாக்கியம் செய்திருப்பார்கள். முற்றி கிடந்து முன்னீரில் மிதந்து உடன் மொய்த்து அமரர் சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது சூழ். இது ஒரு வரி. இந்த தொழப்படுகின்றது கழுமலமே. இந்த கழுமலத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த தொழப்படுகின்ற கழுமலம் அதில் இருக்கிறது யாருன்னா, சூழ் அறவும் தெற்றி கிடந்து, தெற்றுதெல்லாம் பின்னி கிடந்து, வெம் கொன்ற அளந்துன்றி வெண்திங்கள் சூடும். இது வெங்கொண்டளந்துன்றி அப்படிங்கிறது ஒரு சரியானபடி பொருள் கொள்ள முடியாத தொடராக இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகிறார்கள். வெங்கொண்டளந்துன்றி அப்படிங்கிறது கொன்றையா என்ன, அளந்துன்றி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சரி, கொன்றை மலரை சூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம். வெங் என்று சொன்னால் சிறப்புமிக்க, கொன்றாலும் துன்றி
கொன்றை மலரோடு திங்களையும் வெண்மையான திங்களையும் சூடுகின்ற கற்றை சடைமுடியார் அவருக்கு இடமாய கழுமலமே சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது. இந்த கழுமலம் இருக்கே, இது எந்த காலத்திலையும் அழியாது, தோணிபுரம் ஆகிடும் வெள்ளம் வந்த பொழுது. அதனால் நமக்கு அழிவு கிடையாது, எங்கேயும் ஒடுங்க வேண்டாம், பெருமானுடைய திருவடியிலேயே கிடப்போம். முற்றி கிடந்து முன்னீரில் மிதந்து உடன் வைத்து அமரர் சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது சூழ அரவம் தெற்றி கிடந்து வெங்கொன்றம் அளந்துன்றி வெண்திங்கள் சூடு வெண்கொன்றளம் துன்றி. அது வெண்கூதளம் துன்றி அப்படின்னு இருக்கலாமோ? வெண்கூதளம் துன்றி, கூதளம்னா வில்வம். இந்த கொன்றைன்னு வரல, அது கொன்று என்னவோ வருகிறது. அதனால் சில அறிஞர்கள் அது வெண்கூதளம் துன்றிங்கிறது அப்படி பாடபேதம் ஆயிடுச்சா அப்படின்னு. இன்னொரு பாடபேதம் வெண்கொன்றையும் துன்றின்னே இருக்குது, அப்படியே ஒரு பாடம் இருக்குது. கொன்றளம்ங்கிறதுல கொன்றையும் அல்லது கூதளம் துன்றி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆகவே சூழ் அரவம் பாம்புகள் திருமேனியில் பின்னி கிடக்க சிரசிலே கொன்றை மலரும் திங்களையும் சூடிக்கொண்டு கற்றை சடைமுடியோடு இருக்கக்கூடிய பெருமானுடைய இந்த திருக்கழுமலம் இருக்கிறதே, இது ஊழிக்காலத்திலே வெள்ளமானது சூழ தேவர்கள் நெருங்கி வந்து துதித்து போற்றுகின்ற ஒரு திருத்தலமாக இந்த பாரிலே விளங்குகிறது என்று சொல்லுகிறார். கழுமலமே தொழப்படுகின்றது, அதான் அப்படிதான் கூட்டணும். சடைமுடியார்க்கு இடமாய கழுமலமே அமரர் சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது. சடைமுடியார்க்கு இடமாய கழுமலமே அமரர் சுற்றி கிடந்து தொழப்படுகின்றது. அப்படி பாட்டணும். உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே அடையும் உனை வந்தடைந்தார் அமரர் அடியினைக்கு. நடையும் விழவொடு நாள்தோறும் அல்கும் கழுமலத்துள் விடையன் தனிப்பதம் நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே. இப்போ உடல் ஒரு பிரபஞ்சத்தை ஒரு விஷயத்தை தூய்க்கிறது என்று சொன்னால் உயிர் வழி நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? உயிர் அந்த உடல் ஒன்றிலே லயித்து இருக்கிற பொழுது உயிரும் அதிலே லயித்து நிற்கிறது. இப்போ புறத்தே இருக்கக்கூடிய இந்த உலக இன்பங்களிலே உயிரானது நாட்டம் கொண்டு உடலை அதில் செலுத்துகிறது. இதை சாப்பிடு, இதை பாரு, இதை அனுபவி என்றெல்லாம் புற உலகை பெற்று அனுபவிக்குமாறு உயிர் அதனை செலுத்துகிறது. இரண்டும் ஒரு வழி செல்லு, இந்த உலகத்தில் ஒரு வழியில் செல்லுது. சில சந்தர்ப்பங்களில் உடல் ஒரு வழியில் செல்லும், உயிர் அந்த வழியில் செல்லாது, வேற வழியில் செல்லும். உடல் காரியங்கள்லாம் பார்த்துருக்கோம். உயிர் அங்கே சிவத்துக்கிட்ட நிற்கும். மணிவாசகர் சிறந்த சான்று. அவர் முதலமைச்சராக இருந்தார், அரசனுக்கு பணி செய்தார், தொண்டு செய்தார், சிறப்பாக பல அலுவலர்கள் செய்தார், பல பேரை நிர்வகித்து வேலை செய்தார், எல்லாம் சரி. ஆனால் சிந்தை முழுக்க சிவத்திட்டம், உள்ள முழுக்க சிவம். அப்போ உடலும் உயிரும் ஒரு நிலையில் இல்லை. உடல் தான் ஒரு வழியில் செல்லுது, உயிர் சிவத்திட்டம். பொதுவாக இந்த உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே அடையும் உனை வந்து அடைந்தார் அமரர் அடியினை கீழ். தேவர்கள் உன்னுடைய திருவடிகளை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள்.
அடையும் உனை உலகத்துள்ளே அடையும் உனை வந்து அடைந்தார் அமரர் அடியினை கீழ். தேவர்களும் அப்படிதான் போகிகள், போகத்தை துய்ப்பதிலே நிரம்ப ஈடுபாடு உடையவர்கள். ஆனால் அவர்களிலும் சிலர் அதை தொடர்ந்து அடியினை கீழேயே அடைந்து நிற்பார்கள். ஆகவே மக்களிலே இருக்கக்கூடியவர்கள் சிலரும் தேவர்களிலே சிலரும் உலக நடையிலிருந்து வேறுபட்டு, தம்முடைய வாழ்வு நிலையிலிருந்து வேறுபட்டு, உலகத்தவராக இருந்தாலும் அல்லது அமரர்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வியல் நிலையிலிருந்து வேறுபட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கழுமலத்தானுடைய திருவடியிலே சரண் புகுகின்றார்கள். அது எப்படிப்பட்ட ஊர்? நடையும் விழவோடு நாள்தோறும் மல்கும் கழுமலம். ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான விழாக்களும் மிகச்சிறப்பான நிகழ்வுகளும் நடக்கின்ற அந்த ஊர். அதில் நடையினா கூத்துன்னு சொல்லலாம். கூத்தும் விழாக்களும் அங்கே நாள்தோறும் சிறப்பாக நடக்கின்ற கழுமலத்துள் விடையன் தனிப்பதம் நாள்தோறும் நம்மை ஆழ்வனவே. எனவே அவர்கள் சரணடைந்திருக்கிற அமரர் அடியினைக்கு சரணடைந்த அந்த தனிப்பதம் இங்கே நமக்கு கழுமலத்திலே இருக்கிறது. அவன் விடையன், ரிஷபத்திலே ஆரோகணிக்கின்றவன். அவனுடைய திருவடிகள் நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. எனவே நாம் உலக நடையிலிருந்து நாம் வேறுபட்டு சிவத்தினுடைய நினைவிலே தோய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அமரர்களும் சிலர் அவ்வளோ பெரிய போகங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் எப்பொழுதும் சிவனையே நினைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர்கள் அல்ல, எல்லோரும் சிவபெருமானையே ஆனந்தமாக கருதி அனுபவிக்கின்றவர்கள். அதுபோல் நாமும் இந்த கழுமலத்தில் இருக்கிறவனுடைய தனிப்பதத்தை நாள்தோறும் நம்மை ஆள வேண்டும். இந்த கழுமலம் மிகச்சிறந்த கூத்துக்கள் விழாக்கள் நாள்தோறும் நடக்கின்ற இடமாக விளங்குகிறது. பாடல் 9. பறவை கடல் நஞ்சம் உண்டதும் இல்லை இப்பார் முழுதும் நிரவி கிடந்து தொழப்படுகின்றது நீண்டு இருவர் சிரமப்பட வந்து சார்ந்தார் கடலடி காண்பதற்கே அறவக்கடலடி நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. பறவை கடல் நஞ்சம் உண்டதும் இல்லை இப்பார் முழுதும் நிரவி கிடந்து தொழப்படுகின்றது. பறவை கடல் ரெண்டுமே கடல் தான். பறவைனாலும் கடல் தான், கடல்னாலும் கடல் தான். ஆகையினாலே பறவை கடல் நடு சென்டர். அது மாதிரி பறவை கடல் அப்படின்னா ரெண்டு ஒன்று. அது இரண்டு பெயர்களையும் அதை அடுக்கி சொல்லுவது பறவை கடல். பறவை கடல் நஞ்சம் இல்லை, பறவைங்கிறது பறந்து கிடப்பதுனால தான் பறவைன்னு பேர் இதுக்கு, கடலுக்கு. பறவை கடல் நஞ்சம் உண்டது இல்லை. கடல் நஞ்சு உண்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சிவபெருமானை. தப்புங்க அது. அவர் எங்கெங்கே உண்டா வயிற்றுக்குள்ளே போயிருக்கணுமா இல்லையா? போச்சா வயிற்றுக்குள்ளே போட்டால் வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்தால் தான் உண்டதுன்னு வரும். இங்கேயே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. உண்டது இல்லை, அது இல்லை, எது இல்லை, உண்டது இல்லை. அப்போ துப்பிட்டாரா? இல்லை, உண்டதும் இல்லை துப்பியதும் இல்லை. அந்த உண்மை இறந்தது தெளியச்சு உண்மை. துப்பவும் இல்லை, அங்கேயே நிறுத்தியிருக்கார். உண்டதும் இல்லை, வெளியே துப்பியதும் இல்லை, ஆனால் இங்கே நிறுத்தியிருக்கிறார். அப்போ இந்த பார் முழுவதும் நிரவி கிடந்து தொழப்படுகின்றது. இந்த உலகம் முழுவதும் அந்த நீலகண்டத்தை தான் தொழுது. இந்த முகத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தொடர்றதை விட இந்த நீலகண்டத்தை பார்த்து தொடர கூட்டம் தான் பெருசு. ஏன்னா கருணைக்கு அடையாளம். இப்பார் முழுதும் விரவி கிடந்து தொழப்படுகின்றது.
அவருடைய திருப்பாதங்களை நீண்டு இருவர்னர். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு நீண்டு போய் இருவர். ஒருத்தர் திருமால் ஒருத்தர் பிரமன் சிரமப்பட வந்து சேர்ந்தார். எல்லா சிரமங்களையும் பட்டு இது வேலைக்கு ஆகாது, நம்மால் பார்க்க முடியாத விஷயம் இது, ஆய்வுக்கு அகப்படாதது என்று தீர்மானித்து சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க. சிரமப்பட வந்து சார்ந்தார். நாங்கள் வழிபட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு வந்து சார்ந்தார். எதற்கு வந்து சார்ந்தார்? கழலடி காண்பதற்கே வந்து சார்ந்தார். அவர் திருவடிகளை வந்து காண்பதற்கே வந்து சார்ந்தார். சிரமப்பட வந்து சார்ந்தார். நீண்டு இருவர்னால் நீண்ட காலம், நீண்ட முயற்சி, எல்லாத்துக்கும் நீண்டு போடலாம். நீண்ட காலம், நீண்ட முயற்சியில் இருவர் சிரமப்பட வந்து சார்ந்தார். கழலடி காண்பதற்கே. ஆனால் கழுமலத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் அரவ கழலடி, அரவம்னா சப்திக்கிறது, ஒலிக்கிறது. அந்த ஒலிக்கின்ற கடலடி இருக்கிறதே, அது நாள்தோறும் நந்தவை ஆழ்வனவே. அங்கே வந்து சரண் புகுந்தால் அந்த திருவடியை நாம் சரண் புகுந்தால் அதை காண்பது என்ன உணரலாம். அரவ கடலடி நாள்தோறும் நந்தமை சாதமனவே. அதை தான் இந்த பாடல் முழுவே நந்தமையும் ஆழ்வனவே, கடலடி நாள்தோறும் நந்தமையும் ஆழ்வனவே என்று சொல்லுது. கரையார் கடல் சூழ் இலங்கையர்கோன் தன் முடிசிதற தொலையா மலரடி ஊன்றலும் உள்ளம் விதிர்த்து தலையாய் கிடந்து உயர்ந்தான் தன் கழுமலம் காண்பதற்கே அலையா பரிசிவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே. கரையார் கடல் சூழ் இலங்கையர்கோன் தன் முடிசிதற, அந்த நீண்ட கரையை உடைய கடல் சூழ்ந்த அந்த இலங்கை, அதனுடைய அரசனாக விளங்குகிறவன் ராவணன், தசக்ரீவன் இல்லையா, 10 தலை. அந்த 10 தலை ராவணன் கைலாய மலையை பெயர்த்து உயர்த்தி வேறு இடத்துல வைக்க முயன்றான். அப்படி உயர்த்திய போது முடி சிதறனர். அவனுடைய கிரீடங்கள் எல்லாம் தகடு பொடியாகி உள்ள மாட்டிக்கிட்டான். ஏன்னார், அந்த தொலையா மலரடி என்று சொன்னால் அருள் நிலையிலே மாறாத அந்த மலரடி. மலரடின்னாரு பூ போன்ற அடிதான், அதை ஊன்றலும் உள்ளம் விதிர்த்து நடுங்கி அது ஊன்ன உடனே எதிர்பார்க்கலவ. மலை வெயிட்டா இல்லை, இவர் அழுத்துனது வெயிட் ஆயிடுச்சு. உள்ளம் விதிர்த்து நடுங்கி 5 நடுங்கி மலைக்கு கீழே தலையா இருக்கான். 10 தலை தான், 10 தலை நசுக்கி எகப்பத தலை இருக்கான். தலையாய் கிடந்து அவனுடைய ஆணவத்தை அடித்து உயர்ந்தான். தன் சிவபெருமான் உயர்ந்தான், இவன் தலையாய் கிடந்தான். உயர்ந்தான், மலரடி ஊன்றலும் விதிர்த்து தலையாய் கிடந்தான். யார்? கரையார் கடல் சூழ் இலங்கையர்கோன் முடிசிதற தலையாய் கிடந்தான். அப்படி அவன் கிடக்குமாறு இவன் உயர்ந்தான் தன் கழுமலம் காண்பதற்கே. அந்த திருக்கழுமலத்தில் நாம் வந்து தரிசனம் செய்து அவனை வணங்கி அந்த திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் அலையா பரிசிவை. அலையா பரிசு என்னது? போயிட்டு வர பரிசு. அலையிற பரிசு பிறப்பிறப்பு. அந்த அலையா பரிசு போயிட்டு வருகிற அந்த பிறப்பிறப்பு நீக்கம் பரிசாக கிடைக்கும். எனவே அதை தரக்கூடிய அந்த திருவடிகள் நாள்தோறும் நம்மை ஆழ்வன. ஒவ்வொரு நாளும்
நம்மை ஆளக்கூடிய தன்மை உடையன, அந்த திருவடிகளை பற்றுவோம் என்று சொல்லி அந்த திருவடிகளின் பெருமையை பேசுகின்றார் இந்த பதிகம் முழுவதும் என்று சொல்லி அற்புதமான திருப்பதிகத்தை நாம் இன்றைய தினம் கண்டோம். ஞானத்திரள் வெளியீடுகள் சுந்தர தேவாரம் துகளறுபோதம் விரைவாக தீர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் பிரதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சுந்தர தேவாரம் கிடைக்கவே கிடைக்காது. 1424 பக்கங்கள். அதுபோல் துகளறுபோதமும் அற்புதமான சித்தாந்த நூல், அதுவும் கிடைக்காது. பிரிண்ட்டு நாங்கள் ரீப்ரிண்ட்லாம் போட மாட்டோம். நீங்கள் இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க, நேரம் கிடைக்கும் போது படிங்க. ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞானத்திரளில் வருகிற ஆர்டிகல்ஸுக்கு உங்களால் முடிஞ்சால் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கள். இது திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு என்று உங்களை விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள்வேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.